வணக்கம். நான் பிஜிலி. இதுங்களா இதான் நம்மளோட தோட்டம். கரும்பு. அதாவது இப்போ வெயில் காலம், எல்லாமே தண்ணி வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்த மாதிரி இது வந்து வாய்க்கால். இது வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். எல்லாம் வாய்க்கால் தண்ணி காஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து தான் ஊற்றணும். பார்த்திங்கன்னா இது வந்து கரும்பு, இது வந்து பேரிச்சம்பழம், இது வந்து நெல்லிக்காய், என்னோடய கருவேப்பிலை. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம தோட்டம்தான். அதில் பப்பாளி இருக்குது, சீத்தா மரம் இருக்குது, இதில் மாமரம். இது மாமரம் எனக்கு காய் வரல, ஆனால் மாமரம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து மரம், நார்த்தங்காய். இது எனக்கு காய்க்கலை. வேறு சீத்தாலாம் காய் இருக்குது. சீத்தாலாம் நிறைய பழம்லாம் சாப்பிட்டுட்டோம். என்னோடய குட்டி தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் தான் நம்ம இந்த தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இதெல்லாம் வந்து சும்மா காலியாக இருந்த இடம் தான். இது கொரோனா டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இது வந்து ஒரு தோட்டமாக்கிட்டோம். முதல்லலாம் இது வந்து முள் செடி அந்த மாதிரிலாம் இருந்த இடம். இது இப்போ வந்து இது தோட்டமாக்கிட்டோம். இது வந்து ஒரு பூச்செடி. டெய்லி நமக்கு இது பூ கொடுக்கும். எங்கள் பாப்பா இதில் தான் பூ பறித்து டெய்லி தலையில் பூ வைக்கும். இது ஒரு பப்பாளி. இது பப்பாளி. இது வாழைகள். வாழையெல்லாம் தண்ணியே இல்லை, ஏன்னா வாய்க்காலில் தண்ணி இல்லை. அதனால் இதுகளுக்கு தண்ணி கம்மி. போர் இல்லை நம்மக்கிட்ட. வாய்க்காலில் தண்ணி எப்போவுமே இருக்கும். இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மி. இந்த ஏரியாவில் கொஞ்சம் மழை கம்மி. இல்லைன்னா வாய்க்காலெலாம் எப்போவும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தண்ணி இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி இல்லை. இப்போ ஊற்று வெட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த குண்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊறும். அதான் இப்போ செடிக்கு ஊற்றிட்டுருக்கேன். இப்போ தான் தண்ணி எடுத்து தண்ணி இப்போ ஊறுது. ஊறிடுச்சுன்னா தண்ணி எடுத்து ஊற்றுவேன். இல்லை ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இதிலெல்லாம் ஆள் உயரத்துக்கு தண்ணி இருக்கும். இல்லை தண்ணி இல்லை, இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. செடிகளுக்கெல்லாம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் பூச்செடிகள் எங்கள் பாப்பா எல்லாம் வச்சுருக்கு. அதுக்கு தேவையான அளவுக்கு பூ எல்லா செடியும் வச்சுருக்கோம். இது நவல் மரம். என்ன இதுவும் எனக்கு காய் காய்க்கல. இதுவும் கொரோனா டைமில் வச்சு தான் மரம். பெரிய மரம், பெருசாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்ன இது காய் வரல. இதுவும் பூச்செடி தான். இதெல்லாம் எங்கள் பாப்பா செட்டப்பு. எல்லாம் பூச்செடி. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ வரும். எல்லாம் பறித்து போயிடுச்சு. இது கொய்யா. இதில் எப்பவும் காய் இருக்கும். நிறைய பழம் சாப்பிட்டோம். நிறைய காய்க்கும். இப்போ 1-2 தான் இருக்குது. இப்போ இல்லை. பார்த்தீங்களா, 1-2 தான் பிஞ்சிலாம் இருக்குது. இது வந்து ஒட்டு. பாதி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக வரும், பாதி பார்த்தா சின்ன காயாக வரும். 1-2 காய் தான் இருக்குது. இது வந்து பாருங்கள், இது வந்து ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. கரு ஊமத்தை. இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. எல்லார் வீட்லேயும் வாங்கி. இது வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது ஒரு மூலிகை. அதனால் ஜாதகம் சோசியம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வீட்டாலும் வைக்கலாம். சிலர் சொல்லுவாங்க இது வச்சா நல்லது, அது வச்சா நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் நம்ப மாட்டேன். செடி வீட்டில் வச்சா நல்லது, அவ்வளோதான். எந்த செடியாக இருந்தாலும் வைக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் சோளம் வந்து விளைஞ்சிருச்சு. நிறைய கிளிகள் வந்துடும். இந்த வாய்க்காலில் தண்ணி இல்லைன்னா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கோழி எல்லாமே கொண்டு போயிடும். காட்டுப்பூனை, கீரிப்பிள்ளை எல்லாம் வரும். இன்றைக்கி கூட காலையில் ஒரு கோழியை கொண்டு போயிடுச்சு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கோழி கொண்டு போயிடுச்சு. போன வாரத்தில் ஒரு 3 கிலோ இருக்கும். ஒரு பெரிய சாவல் அதை கொண்டு போயிடுச்சு. வாய்க்காலில் தண்ணி இல்லைன்னா எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. இது பார்த்திங்களா, சப்போட்டா. இது வந்து சப்போட்டா. இது நிறைய பூவும் பிஞ்சுமாக இருக்குது. தண்ணி இல்லை இருந்தாலும் நான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன். அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எடுத்து ஊற்று. பார்த்திங்களா, நிறைய பூவும் பிஞ்சுமாக இருக்கும். பார்க்குறக்கே பாவமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காய் எப்பவும் காய் இருந்துகிட்டே இருக்கும். சப்போட்டாவில் சின்ன மரம் தான், காய் காய்ச்சிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்களா, இது கொடுக்காப்புளி. எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குது. இது வந்து சீத்தா. இது காசு கொடுத்து வாங்கி வச்சேன். இது பார்த்திங்களா, அத்தி மரம். இதான் நான் வந்து எங்கள் தோட்டத்தில் முதல்ல வச்ச மரம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல வச்ச மரம் பார்த்திங்களா, எல்லாம் வேறு மேலே இருக்கும். எனக்கு மரங்களே வைக்க தெரியாது. அப்படியே சும்மா அந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்து பாக்கெட் முழுசாக கூட உள்ளே பூத்தி வைக்கல.
கொஞ்சமாக தான் பூத்தி வச்சேன். இது பார்த்திங்கன்னா மரம் பெரிய மரம், நிறைய பழங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. ஜூஸ் அடித்து சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். கால் கை வலிக்காது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. இல்லை இது ஒரு கொய்யா. இந்த கொய்யா பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும். இது வந்து அப்படி நீட்டாக நீளமாக வரும். ஆனால் அப்படி வெட்டி பார்த்தோம்னா உள்ள ரோஸ் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். நீளமாக வரும் இந்த காய் பார்த்திங்களா, இப்படி நீட்டமாக வரும், நல்லாயிருக்கும். அது இது ஒரு மாதுளை. இது ஒரு பாதாம் மரம், பெரிய மரமாக இருக்குது. இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூரா வாழைகள். தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு. எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு ஊற்றுறது பார்த்தீங்களா. இது ஒரு வாழை, குட்டையாக தான் இருக்கும். பிறகு இது எல்லாமே தண்ணி இல்லாமல் வாடி இருக்குது. தண்ணி காலையில் தான் ஊற்றணும். இவ்வளோ நேரம் ஊற்றிட்டேன், இங்கே வரைக்கும் ஊற்ற முடியல என்னால். காலையில் தான் ஊற்றணும். மழை நேரத்தில் நல்லாயிருக்கும், வெயில் நேரம். இது வந்து பனை. இது நான் வச்ச பனை. இது ரெண்டுமே நான் வச்சது. இது ஏற்கனவே நாங்கள் அந்த இடம் வாங்கும்போதே இருக்குது. வந்து 2 வருஷமாக காய் காய்ச்சிருச்சு. அடுத்ததில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூச்செடிகள். பூச்செடி, கொய்யா, இது மஞ்சனத்தின்னு சொல்லுவோம் ஒரு இது மரம். இது பனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிட்டோம். ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனை வச்சவங்க பார்த்துட்டு செத்து போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, பனை வந்து ரொம்ப வயசு வரைக்கும் இருக்கும். அது வந்து நம்ம அதில் உள்ள எதுவுமே நம்ம சாப்பிட முடியாதாம்மா, அவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது 2 மரம். இது ஒரு மரம் வந்து என்னோடய பேரில், ஒரு மரம் எங்கள் பாப்பா பேர். எங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். நாங்கள் இந்த மரங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும். எங்கள்கிட்ட இருந்த குழந்தைங்களோட பெயர்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு ஞாபகார்த்தமாக அந்தந்த பிள்ளைங்க பேரில் அந்த மரங்கள் பேர் வச்சுருப்போம். பனைமரம் மட்டும் நாங்கள் எங்கள் பேர்லேயே வச்சுருக்கோம். பனைமரம் வந்து எங்களுக்கு எங்கள் 2 பேரோட பேருக்கு பனைமரம் வச்சுருக்கோம். இது ஒரு மரம், தப்பிச்சா மரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதாவது இதோட வீடு கட்டும்போது கொஞ்சம் வெட்டி வீடு கட்டும்போது போட்டால் வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இந்த ஜாதகம் சோசியம்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு இயற்கை, அதாவது மரங்கள் வைக்கணும், மரம் வச்சா நல்லது, அவ்வளோதான். அது இல்லாமல் இது வச்சா நல்லது, அது வச்சா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மரங்கள் வீட்டுக்கு அழகு. ஒரு மனிதன் வந்து நம்ம பிறக்கிறோம் அப்படியே இறக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ மரங்கள் வைக்க முடியுமோ அவ்வளோ மரங்கள் நீங்கள் வைங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் எவ்வளோ மரம் வைக்க முடியுமோ அவ்வளோ மரம் வைங்க. 1 மரமா, 2 மரமா, 10 மரமா, 100 மரமா, உங்களால் முடிஞ்ச மரங்களை நீங்கள் வைங்க. தப்பே கிடையாது, ரொம்ப நல்லது. நம்ம பிறக்கிறோம், நம்ம ஒரு நாள் இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு நோக்கம். நான் அப்படி தான் ஏம் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி மனசு இருக்கோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். நன்றி. வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பிஜ்லி.